எதிர்கால இந்தியா இந்தியான்னு பேசுறாங்க. எங்க மாணவர்கள் அதை ஒட்டி வந்துட்டு இந்தியாவை காட்ட முடியுமா? போலீஸ் என்னைக்கு சார் அனுமதி தந்தாங்க? இந்த மது அரக்கனை ஒழிக்கிறதுக்கு இந்த அரசாங்கம் அதிகாரம் இத்தனை நாள் இவ்வளவு நாள் அதிகாரம் இருந்திருக்காங்க. அவங்களால டாஸ்மாக் ஒழிக்க முடியல. ஆனா சொல்றாங்க படிப்படியா நாங்க ஆட்சி படிப்படியா நாங்க குறைக்கிறோம்னு சொல்றாங்க. இத்தனை நாள் அதிகத்துல அவங்க இல்லையா? இத்தனை நாள் நாங்க கேட்கலையா? எத்தனை போராட்டம் சார் டாஸ்மாக் எங்க அவங்க இன்னைக்கு போலீஸ் அரசாங்கம் சொல்ல முடியாத சகிக்க முடியாத எங்களோட கண்ணீரெல்லாம் அவங்க வடிகட்டி எடுத்து ஒரு சம்பவமா நடந்திருக்கு. அதாவது நாங்க தீவிரவாதம் பண்ண வரல, அறிவாளோ பாமோ கட்டி எடுத்து நம்ம யாரும் சொல்லப்படுறது இல்லை. இந்த டாஸ்மாக் ரெண்டையும் மூடுறாங்க. எங்க ஏரியாவுக்கு இது தேவையில்லை அப்படிங்கிற வலியுறுத்ததான் நாங்கள் வந்துருக்கோம். ஆனால் அவங்க பண்ண அட்டூழியத்தை மீடியாக பார்த்துட்டு ஒரு பெண்ணை அடக்குறதுக்கு 10 போலீஸ் 20 போலீஸ் சொல்றாங்க. என்ன பண்ணுறது இது? அப்பாவும் பிள்ளைய பண்றாங்கன்னா தெருவுக்கு வந்தா போலீஸ் பண்ணுறாங்க. இவ்வளோ நேரம் கொலகாரம் செஞ்சுட்டு இருந்ததால என்னைக்கு வாசனை எடுக்கிறாங்க. போலீஸ் அப்படிங்கிற பேர்ல எல்லா இடத்துலையும் எங்களுக்கு எதிராக மக்களுக்கு எதிராக எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட பேர் வனிதா சார். நாங்கள் இந்த ஏரியாவில் பாதிக்கப்பட்ட சுற்றுவட்டார பெண்கள் அமைப்பு அடிப்படையில் 40-42 ஊரோட பெண்கள் மக்கள் நாங்கள் சேர்ந்துருக்கோம். இதுக்கு எல்லா மக்கள் சார்பாக நாங்கள் வருவாங்க தெரிவிச்சிருக்கோம். போயாச்சு, மூட முடியல. சட்டசபையில் அறிவிச்சாச்சு, மூட முடியல. தேர்தல் மூடணும் சொல்லியிருக்காங்க. பல குடும்பம் போராடுற தவிர வழி இல்லை. நாங்கள் போராடுறோம். பஞ்சாயத்து மக்கள் இருக்கிறோம் சார். கட்டினாங்கோடு பஞ்சாயத்து, முள்ளிவிளை பஞ்சாயத்து, வில்லுக்குடி பஞ்சாயத்து, நெட்டாங்கோடு பஞ்சாயத்து, 4 பஞ்சாயத்து மக்களுக்கு இந்த 2 டாஸ்மாக்னாலையும் பயங்கர தொந்தரவு. அதனால நாங்கள் 6 மாதத்துக்கு முன்னாடியே வலுவாக ஒரு குரல் நடத்தி நாங்கள்